ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஏமா மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்க வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னாங்க. இல்லைங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன். சரி, அம்மாவுக்கு தான் கொஞ்சம் உடம்பு முடியலைங்க. இந்த மாதமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகர் ஏறி போய் அதுக்கு ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் பல்லு வலி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நரம்புக்கு ஒரு கண்ணுக்கு ஒரு நரம்பு வந்து வீக்கமாக இருக்குங்களாமா. அது வந்து ஊசி போட்டால் தான் 3 ஊசி போடணுன்னாங்க. 15 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா அது மாதிரி ஊசி போடணும் அப்படின்னாங்க. ஒரு ஊசி வந்து 13,000ன்னாங்க. கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை பண்ணிக்கலாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணிக்கலான்ட்டாங்க. நேற்றுக்கே கலைஞர் காப்பீட்டு திட்டம் எல்லாமே கொடுத்து எல்லாமே முடிச்சாச்சு, இன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அது மாதிரி தான் நம்ம வீட்டு சூழ்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அது மாதிரி மாறி மாறி வர்றதுனால வீடியோ போடணுங்கிற அந்த மனசே இல்லைங்க. அதனால தான் வீடியோ போட லேட் ஆயிடுச்சு. ஒரு தங்கச்சி அவினாசிட்ட இருக்கிறா, ஒரு தங்கச்சி குன்னத்தூர்கிட்ட இருக்கா, நான் மட்டும் தான் அம்மா பக்கத்தில் இருக்கேங்களா. அதனால் எல்லாத்துக்கும் நான் ஒரு ஆள் தான் அலைய வேண்டியதாக இருக்குங்க. அப்புறம் கம்பெனி வேலையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், இவங்களையும் பார்த்துக்கணும். இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் வீடியோ போடணும் அப்படிங்கிற அந்த மைண்டே போயிடுச்சுங்க. சரி, ஏற்கனவே நம்ம நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதை வேற நம்ம விளாக் மாதிரி போட்டு ஏன் அவங்களை இன்னும் நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு, நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோ போடலைங்க. அப்புறம் சரி, சமையலாவது ஏன் சமையல் செய்ய மாட்டியா, சமையல் காட்டலாங்க அப்படின்னாலும் அப்படின்னு கூட நினைப்பீங்க. சரி, நான் இன்னைக்கு சாம்பார் வச்சுருச்சுங்க, நாளைக்கு கூட அதே மாதிரி சரி டைம் இருக்கா சீக்கிரமாக சாம்பார் வச்சுருவோம் அப்படின்னு நாளைக்கு கூட சாம்பார் வைப்பாங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி நம்ம கேரி எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படி ஏதோ ஒன்று சிம்பிளாக செஞ்சுட்டு போயிடுவேங்க. சரி, அதை போய் எப்படி காட்டுறது, அது ஒரு கூச்சப்பட்டுட்டு தான் சரி நான் லஞ்ச் மேலே வீடியோவை எதுவும் போடலைங்க. இனிமேல் எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டுறேங்க.